இலங்கைக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி அந்த நாட்டுக்கு எதிரான 20 ஓவர் தொடரை முழுமையாக கைப்பற்றிய நிலையில் தற்போது 3 ஆட்டங்கள் கொண்ட ஒருநாள் போட்டித் தொடரில் விளையாடி வருகிறது. இவ்விரு அணிகள் மோதிய பரபரப்பான முதலாவது ஒருநாள் போட்டி யாருக்கும் வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் முடிந்தது. முதலில் ஆடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட்டுக்கு 230 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய இந்தியா 47.5 ஓவர்களில் 230 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. கட்டத்தில் 3 விக்கெட்டுக்கு 130 ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் இருந்த இந்தியா அதன் பிறகு வேகமாக விக்கெட்டை தாரை வார்த்தது. கடைசி 15 பந்துகளில் 1 ரன் மட்டுமே வெற்றிக்கு தேவை என்ற நிலை இருந்தபோது சிவம் துபே, அசுப்திங் ஆகியோர் அடுத்தடுத்த பந்துகளில் LBW ஆனதால் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு பறிபோனது. இந்த நிலையில் இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று நடைபெறுகிறது. முந்தைய ஆட்டத்தில் இந்திய அணி பேட்டிங்கில் கேப்டன் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் இணை தொடக்க விக்கெட்டுக்கு 75 ரன்கள் சேர்த்து நல்ல அடித்தளம் அமைத்தனர். ஆனால் அதன் பிறகு வலுவான பார்ட்னர்ஷிப் அமையாதது பாதகமாக அமைந்தது. அத்துடன் சுழலுக்கு சாதகமான ஆடுகளத்தை சரியாக பயன்படுத்தி இலங்கை பந்து வீச்சாளர்கள் கொடுத்த நெருக்கடியை இந்திய பேட்ஸ்மேன்கள் திறம்பட சமாளிக்காததும் பின்னடைவை ஏற்படுத்தியது. எனவே சுழலுக்கு எதிராக இந்திய வீரர்கள் நேர்த்தியாக செயல்பட வேண்டியது அவசியமானதாகும். 20 ஓவர் போட்டித் தொடரில் பேட்ஸ்மேன்களான கேப்டன் சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங் ஆகியோரின் பகுதி நேர பந்து வீச்சு அணிக்கு நல்ல பலனை அளித்தது. இதனால் முதலாவது ஒருநாள் போட்டியில் தொடக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில் பந்து வீச வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் ஒரு ஓவரில் 14 ரன்கள் வாரி வழங்கினார். இருப்பினும் முன்னணி பேட்ஸ்மேன்களில் ஒன்றில் 2 பேர் பந்து வீசுவது அணிக்கு நிச்சயம் கை கொடுக்கும். எனவே பேட்ஸ்மேன்களுக்கு பந்து வீச போதிய வாய்ப்பு அளிக்கும் எங்களது யுக்தி தொடரும் என்று இந்திய அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளர் சாய் ராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை அணியில் பேட்டிங்கில் பதும் நிஷாங்கா, துனில் வெல்காகே இழக்காமல் 67 ரன்கள் அடித்துள்ளனர். மிடில் வரிசை பேட்டிங்கில் சொதப்பல் தான் அந்த அணிக்கு தலைவலியாக இருக்கிறது. பவுலிங்கில் சுழற்பந்து வீச்சாளர்கள் வெற்றி கணக்கை தொடங்கியுள்ள தொடரில் முன்னிலை பெறும் முனைப்புடன் இரு அணியினரும் ஆயத்தமாகி வருகின்றனர். இந்த போட்டி மழையால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இன்று மழை பெய்வதற்கு 50% வாய்ப்பு இருப்பதாக அங்குள்ள வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கும் இந்த ஆட்டத்தை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் நேரடி ஒளிபரப்பு செய்கிறது.